இது ஒரு பயணமாக இருக்கட்டும். எந்த இலக்கும் இல்லை. எந்த அடையும் எண்ணமும் இல்லை. ஒரு கதையாகவும் இல்லை. ஒரு உபதேசமாகவும் இல்லை. நீ இப்போது இருப்பதைப் போலவே இருக்க அனுமதிக்கும் ஒரு மென்மையான அழைப்பு. மனிதன் எப்போதும் ஏதாவது மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறான். நான் இப்படியாக இருக்கக்கூடாது. என் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். என் எண்ணங்கள் நிற்க வேண்டும். என் வாழ்க்கை சரியாக மாற வேண்டும். இந்த மாற்ற வேண்டும் என்ற ஆசையில்தான் அமைதியை தேட ஆரம்பிக்கிறான். ஆனால் இங்கே ஒரு ஆழமான முரண் உள்ளது. அமைதி என்பது மாற்றத்தின் விளைவு அல்ல. அமைதி என்பது சேர்க்கப்படும் ஒன்று அல்ல. அமைதி என்பது பெறப்படும் அனுபவம் அல்ல. அமைதி என்பது எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லாத தருணத்தில் தானாக வெளிப்படும் ஒரு நிலை. மனம் எப்போதும் ஏதாவது செய்யச் சொல்கிறது. மூச்சைக் கவனி. எண்ணத்தை நிறுத்து. உள்ளே போ. வெளியே வா. ஒளியே கற்பனை செய். சத்தத்தை கேள். இவை அனைத்தும் முயற்சிகள்தான். முயற்சி என்றால் என்ன? இப்போது இருப்பதை ஏற்க மறுப்பது. இப்போது இருப்பதை சரி செய்ய வேண்டும் என்று நினைப்பது. நீ அமைதியாக இருக்க முயற்சி செய்கிறாய் என்றால் நீ ஏற்கனவே அமைதியிலிருந்து விலகி இருக்கிறாய். இதுதான் முயற்சி இல்லாத தியானத்தின் முதல் வாசல். முயற்சி இல்லாத தியானம் என்பது ஒரு புதிய செயல் அல்ல. ஒரு பயிற்சி அல்ல. ஒரு தொழில்நுட்பம் அல்ல. அது புரிதல். நீ இப்போது அனுபவிப்பதே எண்ணங்களுடன், உணர்வுகளுடன், உடல் உணர்ச்சிகளுடன், எதையும் மாற்றாமல், எதிர்க்காமல், ஆதரிக்காமல், நியாயம் செய்யாமல் கவனிப்பது. கவனிப்பு என்பது முயற்சி அல்ல. கவனிப்பு என்பது நடக்க அனுமதிப்பது. இப்போது உன் மனதில் ஏதாவது ஓடிக்கொண்டிருக்கலாம். நினைவுகள், பயம், எதிர்கால காட்சிகள், சந்தேகங்கள். பொதுவாக நாம் என்ன செய்கிறோம்? இதையெல்லாம் தவறாக நினைக்கிறோம். இதை நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் முயற்சி இல்லாத தியானம் என்ன சொல்கிறது? எண்ணம் வந்தால் வரட்டும். பயம் வந்தால் வரட்டும். உள்கலக்கம் இருந்தால் இருக்கட்டும். நீ அதனுடன் சண்டை போடாதே. நீ அதனுடன் பேசாதே. நீ அதனை மாற்ற முயலாதே. அது வந்தது. அது இருக்கிறது. அது போகும். இங்கே ஒரு மிக முக்கியமான உண்மை உள்ளது. எண்ணங்களை நிறுத்தினால்தான் அமைதி வரும் என்பது ஒரு தவறான நம்பிக்கை. எண்ணம் இல்லாத நிலை அமைதி அல்ல. எண்ணம் இருக்கும்போதும் அமைதி இருக்க முடியும். நீ கடலை பாரு. அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் கடலின் ஆழத்தில் அமைதி உள்ளது. அலைகளை நிறுத்த முயற்சி செய்யவில்லை. அலைகள் கடலை பாதிப்பதில்லை. அதேபோல உன் எண்ணங்கள் உன் உண்மையே பாதிப்பதில்லை. நீ எண்ணம் அல்ல. நீ எண்ணத்தை கவனிப்பவன். இந்த புரிதல் வந்த நொடியிலிருந்து முயற்சி தானாக விழுந்து விடுகிறது. முயற்சி விழுந்தால் உள்ளே ஒரு விரிவு தோன்றுகிறது. அந்த விரிவில் அமைதி காரணமில்லாமல் மலர்கிறது. அமைதியே உண்டாக்க முடியாது. அமைதி வெளிப்பட அனுமதிக்க முடியும். எப்படி? எதையும் மாற்றாமல். உடல் சோர்வாக இருந்தால் அது அப்படியே இருக்கட்டும். மனம் சத்தமாக இருந்தால் அது அப்படியே இருக்கட்டும். உணர்ச்சி கசப்பாக இருந்தால் அது அப்படியே இருக்கட்டும். நீ இதையெல்லாம் அனுமதிக்கும்போது உன் உள்ளே ஒரு எதிர்ப்பு இல்லாத இடம் உருவாகிறது. எதிர்ப்பு இல்லாத இடமே அமைதியின் வாசல். பலர் கேட்கிறார்கள், அப்படி இருந்தால் நான் சோம்பேறியாக மாறிவிடுவேனா? எதையும் செய்யாமல் உட்கார்ந்திருப்பேனா? இது ஒரு பயம். மனம் உருவாக்கும் பயம். உண்மை என்ன? எதிர்ப்பில்லாத நிலையில் இருந்து வரும் செயல் மிகவும் தெளிவானதாக இருக்கும். மிகவும் கருணையுடன் இருக்கும். மிகவும் துல்லியமாக இருக்கும். முயற்சியில் இருந்து வரும் செயல் பயத்தில் இருந்து வரும். அவசரத்தில் இருந்து வரும். முயற்சி இல்லாத தியானம் உன்னை முடக்கவில்லை. அது உன்னை இயல்புக்கு கொண்டு வருகிறது. இயல்பு என்பது சோம்பேறித்தனம் அல்ல. இயல்பு என்பது ஓட்டமில்லாத ஓட்டம். இப்போது ஒரு நொடி. நீ எதையும் செய்யாதே. மூச்சை கூட கவனிக்க வேண்டாம். எண்ணத்தை மாற்ற வேண்டாம். இங்கே இருப்பதை மட்டும் உணர். இந்த இருப்பில் ஒரு மென்மை இருக்கிறது. ஒரு அகலம் இருக்கிறது. அந்த அகலத்தில் ஒரு அமைதி. செய்யப்பட்டதல்ல, கொண்டு வரப்பட்டதல்ல. அது எப்போதும் இருந்தது.
முயற்சி மட்டும் அதை மறைத்திருந்தது. இந்த புரிதலை நீ தினமும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில் ஏதாவது கடினம் தோன்றும் போது ஒரே ஒரு விஷயம் போதும். நான் இப்போது எதையும் மாற்ற முயற்சி செய்கிறேனா என்று கவனி. அந்த முயற்சியை பார்த்தவுடன் அது மெதுவாக கரையும். அதன் கீழே அமைதி காத்திருக்கிறது. இந்த அமைதி உனக்கு புதியது அல்ல. அது உன் அடையாளம். நீ பேசும்போது, நீ நடக்கும்போது, நீ வேலை செய்யும்போது, நீ தோல்வி அடையும்போது, நீ வெற்றி பெறும்போது, எல்லா தருணங்களிலும் ஒரு மறைமுக முயற்சி நடந்து கொண்டிருக்கும். நான் இப்படியாக இருக்க வேண்டும். நான் இப்படியாக பேச வேண்டும். நான் இப்படியாக உணர வேண்டும். இந்த வேண்டும் என்ற சொல்லில்தான் மனிதன் தன்னை கட்டிக்கொள்கிறான். முயற்சி இல்லாத தியானம் இந்த வேண்டும் என்ற சொல்லை அகற்றவில்லை, அதை பார்க்க வைக்கிறது. நீ கவனித்த நொடியிலே அந்த வேண்டும் என்ற கட்டாயம் தன் பிடியை சற்று தளர்த்துகிறது. அந்த தளர்வில் ஒரு சுவாசம் பிறக்கிறது. இந்த சுவாசம் மூச்சல்ல, இது உள்ளே ஒரு இடைவெளி. இந்த இடைவெளியில் நீ எதையும் நிரப்ப தேவையில்லை. பொதுவாக மனிதன் இடைவெளியே சகிக்க மாட்டான். உடனே ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது நினைக்க வேண்டும், ஏதாவது பேச வேண்டும். ஏனெனில் இடைவெளி அவனை அவனிடம் கொண்டு வருகிறது. அவனிடம் வந்தவுடன் அடையாளம் குலைய ஆரம்பிக்கிறது. நான் யார்? நான் என்ன? நான் எதற்காக? இந்த கேள்விகள் மனம் தாங்க முடியாதவை. அதனால்தான் மனம் எப்போதும் ஓடுகிறது. முயற்சி இல்லாத தியானம் இந்த ஓட்டத்தை நிறுத்துவதில்லை, அதை ஓட விடுகிறது. ஓட்டம் முழுமையாக ஓடிய பின் ஒரு சோர்வு வருகிறது. அந்த சோர்வில் மனம் தானாக அமர்கிறது. அந்த அமர்வுதான் உண்மையான தியானம். அதை நீ உருவாக்கவில்லை, அது உன்னை அடைந்தது. இப்போது உறவுகளைப் பற்றி பார்ப்போம். உறவுகளில் அதிக வலி ஏன்? ஏனெனில் நீ இன்னொருவரை மாற்ற முயற்சி செய்கிறாய், அல்லது உன்னை மாற்ற முயற்சி செய்கிறாய். நீ இப்படியாக இருக்க வேண்டும், நான் இப்படியாக இருக்க வேண்டும். இந்த முயற்சிதான் அன்பை சுமையாக மாற்றுகிறது. முயற்சி இல்லாத தியானம் உறவுகளை சரி செய்யும் சூத்திரம் அல்ல. ஆனால் நீ இன்னொருவரை அவராக இருக்க அனுமதிக்கும் இடத்தை உருவாக்குகிறது. அந்த அனுமதியில் ஒரு மென்மை, ஒரு கருணை. அன்பு என்பது மாற்றுவதில் இல்லை, அனுமதிப்பதில் உள்ளது. நீ உன்னை அனுமதிக்க ஆரம்பித்த நொடியிலிருந்து மற்றவரையும் அனுமதிக்க முடிகிறது. இப்போது தோல்வியை பற்றி. தோல்வி என்பது என்ன? நீ வைத்த எதிர்பார்ப்பின் உடைவு. எதிர்பார்ப்பு எங்கிருந்து வந்தது? மனம் உருவாக்கிய எதிர்கால படம். அந்த படம் உடைந்தால் வலி வருகிறது. முயற்சி இல்லாத தியானம் இந்த வலியை அகற்றுவதில்லை, ஆனால் இந்த வலி யாருக்கு வருகிறது என்று பார்க்க வைக்கிறது. வலி ஒரு அனுபவம். அனுபவம் வருவதும் போவதும். ஆனால் அதை அனுபவிப்பவன் அசையாமல் இருக்கிறான். இந்த பார்வை வந்தால் தோல்வி உன்னை உடைக்காது, அது உன்னை ஆழமாக்கும். வெற்றியும் அதே. வெற்றி வந்தால் அடையாளம் பெரிதாகிறது. நான் செய்தேன், நான் அடைந்தேன். இந்த நான் பெரிதாகும் போது அமைதி மறைகிறது. முயற்சி இல்லாத தியானம் வெற்றியை மறுக்கவில்லை, ஆனால் அதில் தொங்க விடவில்லை. வெற்றி நடந்தது, அது ஒரு நிகழ்வு, அது நீ அல்ல. இந்த புரிதல் உன்னை நிலைத்ததாக வைத்திருக்கும். இப்போது மரணம். மரணம் பற்றிய பயம் உடலின் பயம் அல்ல, அடையாளத்தின் பயம். நான் இல்லாமல் போய்விடுவேனா? என் கதைகள், என் நினைவுகள், என் பெயர், இவை அனைத்தும் முடிந்தால் நான் என்ன? முயற்சி இல்லாத தியானம் மரணத்திற்கு பதில் தராது, ஆனால் இப்போதே ஒரு சிறிய மரணத்தை காட்டுகிறது. ஒவ்வொரு நொடியும் ஒரு எண்ணம் முடிகிறது, ஒரு உணர்ச்சி முடிகிறது, ஒரு தருணம் முடிகிறது. நீ அவற்றோடு இறக்கவில்லை. அப்படியானால் பெரிய முடிவு எதை எடுத்துச் செல்லும்? இந்த பார்வை வந்தால் மரணம் ஒரு எதிரி அல்ல, அது ஒரு மாற்றம். அமைதி மாற்றப்படுவதில்லை. இந்த இடத்தில்
ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். முயற்சி இல்லாத தியானம் ஒரு புதிய அடையாளமாக மாறக்கூடும். நான் முயற்சி இல்லாதவன், நான் எதையும் செய்யாதவன், நான் தியானி. இந்த அடையாளமும் ஒரு சிறைதான். அதைக் கூட நீ கவனிக்க வேண்டும். கவனிப்பவன் எந்த அடையாளத்திலும் அடங்க மாட்டான். இப்போது ஒரு மிக எளிய சுட்டிக்காட்டுடன் இதை நீட்டிப்போம். நீ கேட்கும்போது இந்த வார்த்தைகள் முடிந்தபின் ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியை பிடிக்க முயற்சி செய்யாதே. அதை நீட்டிக்க முயற்சி செய்யாதே. அதை அனுபவிக்க கூட முயற்சி செய்யாதே. அது இருந்தால் இருக்கட்டும், அது போனால் போகட்டும். இந்த இயல்பான ஒப்புதல் உன்னை வாழ்க்கையோடு இணைக்கும். இங்கேதான் முயற்சி இல்லாத தியானம் ஒரு தத்துவமாக இல்லாமல் ஒரு வாழ்வாக மாறுகிறது. இன்னும் தொடரலாம். இந்த அமைதி, பணம், பயம், தனிமை, அர்த்தம். முயற்சி இல்லாத தியானம் பற்றி பேச ஆரம்பித்தால் அது ஒரு தலைப்பாக மட்டும் நிற்காது. அது வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் மெதுவாக நுழையும். நீ இப்போது இதை கேட்கிறாயோ படிக்கிறாயோ, அந்த தருணத்தில் கூட மனம் எதையாவது பிடிக்க முயற்சி செய்யும். இதையும் ஒரு கருத்தாக மாற்ற, இதையும் ஒரு பாதையாக மாற்ற, இதையும் ஒரு அடையாளமாக மாற்ற. ஆனால் கவனித்துப் பார், இந்த வார்த்தைகள் உன்னை எங்கேயும் அழைக்கவில்லை. எதையும் அடையச் சொல்லவில்லை. எதையும் கைவிடச் சொல்லவில்லை. அவை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்கின்றன. நீ ஏற்கனவே இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டுகின்றன. முயற்சி இல்லாத தியானம் என்பது நேரம் எடுத்துக்கொள்ளும் செயல்முறை அல்ல. அது காலத்தின் உள்ளே நடக்காது. ஏனெனில் முயற்சி காலத்தில் நடக்கும். நாளை அமைதி கிடைக்கும். 10 நிமிடம் தியானித்தால் மனம் சரியாகும். 6 மாதம் பயிற்சி செய்தால் மாற்றம் வரும். இவை அனைத்தும் எதிர்காலத்தின் வாக்குறுதிகள். ஆனால் அமைதி எதிர்காலத்தில் இல்லை. அமைதி இப்போது மட்டுமே. இப்போது என்றால் என்ன? நீ கேட்கும் சத்தம், நீ உணரும் உடல் உணர்ச்சி, நீ பார்க்கும் நினைவு, இதையெல்லாம் சேர்த்து இந்த தருணம். இந்த தருணத்தில் ஏதாவது தவறு இருக்கிறதா? மனம் உடனே சொல்கிறது, ஆம், இது இப்படியாக இருக்கக்கூடாது. இந்த ஒரே எண்ணத்திலிருந்துதான் முயற்சி பிறக்கிறது. முயற்சி இல்லாத தியானம் இந்த எண்ணத்தை பார்த்து கேட்கிறது. யார் சொல்கிறார் இது தவறு என்று? இந்த கேள்வி பதிலை எதிர்பார்க்கவில்லை. இந்த கேள்வி அமைதியை உருவாக்கவில்லை. இந்த கேள்வி ஒரு மாயையை உடைக்கிறது. தவறு, சரி, மேம்பாடு, குறை, உயரம், தாழ்வு, இவை அனைத்தும் மனத்தின் அளவுகோல்கள். அமைதிக்கு அளவுகோல் இல்லை. நீ குழந்தையாக இருந்தபோது ஒரு நொடி நினைவு கூர். அப்போது அமைதியாக இருக்க முயற்சி செய்தாயா? அப்போது மூச்சை கவனித்தாயா? அப்போது மனத்தை அடக்க முயற்சி செய்தாயா? இல்லை. ஆனால் சில தருணங்களில் நீ முழுமையாக இருந்தாய். அந்த முழுமைதான் அமைதி. அது அறிவு இல்லாத அமைதி. அது முயற்சி இல்லாத அமைதி. வயது வளர வளர அமைதியும் ஒரு இலக்காக மாறியது. ஒரு சாதனையாக மாறியது. இங்கேதான் மனிதன் தன்னை இழக்கிறான். முயற்சி இல்லாத தியானம் உன்னை மீண்டும் குழந்தையாக்கவில்லை. ஆனால் அந்த எளிமையை நினைவூட்டுகிறது. இப்போது மனம் ஒரு கேள்வி கேட்கலாம். நான் எதையும் செய்யாமல் இருந்தால், என் பழக்கங்கள், என் கோபம், என் பயம், என் ஆசை எல்லாம் அப்படியே தொடர்ந்தால் என்ன? இந்த கேள்வி இயல்பானது. இதற்கு பதில் தருமுன் ஒரு விஷயத்தை புரிந்துகொள். முயற்சி இல்லாத தியானம் பழக்கங்களை மாற்றும் முறையல்ல. அது பழக்கங்களோடு உன் உறவை மாற்றுகிறது. முன்பு கோபம் வந்தால் நான் கோபமாக இருக்கக்கூடாது என்று நினைத்தாய். இப்போது கோபம் வந்தால் கோபம் வந்திருக்கிறது என்று மட்டும் கவனிக்கிறாய். இந்த சிறிய மாற்றம் வெளியில் சிறியது போல தெரியும். ஆனால் உள்ளே ஒரு புரட்சி. ஏனெனில் எதிர்ப்பு இல்லாத இடத்தில் கோபம் நீடிக்க முடியாது. அதை விரட்ட தேவையில்லை. அதை அடக்க தேவையில்லை. அது வந்ததைப் போலவே போகும். பயம் கூடாதே. பயத்தை எதிர்த்தால் அது வலுவாகிறது. பயத்தை அனுமதித்தால் அது உருகுகிறது.
இதுவே முயற்சி இல்லாத தியானத்தின் ரகசியம். நீ எதையும் சரி செய்ய முயற்சி செய்யாதபோது பல விஷயங்கள் தானாக சரியாகின்றன. இது முரணாகத் தோன்றும். ஆனால் வாழ்க்கை முழுவதும் முரண்களால் நிரம்பியுள்ளது. முயற்சியில் இருந்து வரும் கட்டுப்பாடு உள்ளே பிளவுகளை உருவாக்கும். அனுமதியில் இருந்து வரும் தெளிவு உள்ளே ஒருமைப்பாட்டை உருவாக்கும். இப்போது ஒரு ஆழமான அடையாள கேள்விக்கு வருவோம். நீ யார்? பொதுவாக வரும் பதில்கள்: நான் இந்த உடல், நான் இந்த மனம், நான் இந்த கதைகள். இந்த பதில்கள் அனைத்தும் நீ கவனிக்கக்கூடியவை. நீ கவனிக்கக்கூடியது. நீ ஆகஸ்ட் முடியாது. நீ உடலை கவனிக்கிறாய். நீ எண்ணத்தை கவனிக்கிறாய். நீ உணர்ச்சியை கவனிக்கிறாய். அப்படியானால் நீ யார்? இந்த கேள்விக்கு முயற்சி இல்லாத தியானம் பதில் சொல்லாது. ஏனெனில் இந்த கேள்விக்கு பதில் ஒரு கருத்தாக வந்தால் அது மீண்டும் மனத்தின் விளையாட்டு. இந்த கேள்வி மனதை நிறுத்த ஒரு கருவி அல்ல. இந்த கேள்வி மனத்தின் எல்லையை காட்டும் ஒரு கண்ணாடி. அந்த எல்லையை தாண்டி ஒரு மௌனம் இருக்கிறது. அந்த மௌனம் சத்தமில்லாததால் மௌனம் அல்ல. அதில் எல்லாம் அடங்கியதால் மௌனம். அந்த மௌனத்தில் அமைதி இருக்கிறது. அமைதி ஒரு அனுபவம் அல்ல. அமைதி ஒரு பின்னணி. எல்லா அனுபவங்களுக்கும் பின்னால் இருக்கும் அசையாத வெளி. நீ இப்போது கூட அந்த வெளியில்தான் இருக்கிறாய். ஆனால் கவனம் எப்போதும் முன்னணியில் ஓடும். முயற்சி இல்லாத தியானம் கவனத்தை இழுக்கவில்லை. அதை திருப்பவில்லை. அதை சோர்ந்துவிட அனுமதிக்கிறது. கவனம் சோர்ந்த நொடியில்தான் உண்மை வெளிப்படும். இந்த உண்மையே நீ தினசரி வாழ்க்கையில் காணலாம். நீ சோர்ந்து தூங்கும் முன் ஒரு நொடி எல்லாவற்றையும் விட்டுவிடும் தருணம். அந்த நொடி அமைதியாக இருக்கும். அந்த அமைதி உறக்கத்தால் வரவில்லை, விட்டு விடுதலால் வந்தது. முயற்சி இல்லாத தியானம் உறக்கம் அல்ல, ஆனால் அந்த விட்டு விடுதலின் விழிப்பு. இந்த பாதையில் நீ எங்கேயும் செல்லவில்லை. நீ யாராகவும் மாறவில்லை. நீ நீயாக இருப்பதை மறந்துவிட்டதை நினைவுகூர்கிறாய். இங்கே இன்னும் ஆழமாக தொடரலாம். இந்த அமைதி வாழ்க்கை முடிவுகள், உறவுகள், தோல்வி, வெற்றி, மரணம். முயற்சி இல்லாத தியானம் உயர்வு தாழ்வு இல்லாத ஒரு பார்வை. நீ அமைதியாக இருந்தாலும், நீ குழப்பமாக இருந்தாலும் அந்த பார்வை அங்கே இருக்க முடியும். இதுவே முக்கியம். பெரும்பாலான ஆன்மீக பேச்சுகள் ஒரு சிறந்த நிலையை வாக்குறுதி அளிக்கின்றன. எப்போதும் அமைதி, எப்போதும் சந்தோஷம், எப்போதும் சமநிலை. ஆனால் வாழ்க்கை அப்படியா? உயரம் தாழ்வு, மலர்ச்சி உலர்ச்சி, வரவு புறப்பு, இவை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. முயற்சி இல்லாத தியானம் இந்த அலைச்சலை அகற்றவில்லை. அதில் நீ மூழ்காமல் இருக்க உதவுகிறது. அலை வருகிறது, அலை போகிறது. நீ கடல். இந்த உவமை பழையது, ஆனால் இதன் ஆழம் தீராதது. நீ உன்னை அலையாக நினைக்கும் வரை ஒவ்வொரு அலைக்கும் பயம், ஒவ்வொரு உயர்வுக்கும் ஆசை, ஒவ்வொரு தாழ்வுக்கும் வலி. நீ உன்னை கடலாக உணர ஆரம்பித்தால் அலைகள் விளையாட்டு. இந்த உணர்வு உள்ளுக்குள் ஒரு பெரிய தளர்வு. இந்த தளர்வு சோம்பல் அல்ல, அது நம்பிக்கை. வாழ்க்கை தன்னை அறிந்துள்ளது என்ற நம்பிக்கை. இப்போது பணம் பற்றி பார்ப்போம். பணம் இல்லை என்ற பயம், பணம் இருந்தால் இழந்து விடுவோமோ என்ற பயம். இரண்டுமே பயம். இந்த பயம் எங்கிருந்து வருகிறது? நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம். பாதுகாப்பு என்பது என்ன? எதிர்காலம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். எதிர்காலம் எப்போதும் கட்டுப்பாட்டில் இருந்ததா? முயற்சி இல்லாத தியானம் பணம் தேவையில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பணமே பாதுகாப்பு என்ற மாயையை மெதுவாக உருக்குகிறது. நீ இப்போது இருப்பதை கவனி. இந்த நொடி நீ உயிரோடு இருக்கிறாய். இந்த உயிரோட்டம் பணத்தால் உருவானதா? இந்த உணர்வு வந்தால் பணத்தை பயன்படுத்துவாய். ஆனால் அதில் அடையாளம் கட்டமாட்டாய். அது உன்னை அடிமையாக்காது. இப்போது தனிமை. பலர் அமைதியே தனிமை என்று பயப்படுகிறார்கள். யாரும் இல்லாத இடம், சத்தம் இல்லாத இடம். ஆனால் உண்மையான தனிமை உன்னை நீ மறந்த இடம்.
நீ உன்னோடு இருக்க முடியாதபோது, நீ எத்தனை பேரோடு இருந்தாலும், நீ தனிமை, முயற்சி இல்லாத தியானம் உன்னை உன்னோடு அமர வைக்கிறது. இந்த அமர்வு ஆரம்பத்தில் சங்கடமாக இருக்கலாம். ஏனெனில் நீ உன்னிடமிருந்து தப்பிக்க பழகியிருக்கிறாய். ஆனால் அந்த சங்கடத்தை அனுமதித்தால், அதன் கீழே ஒரு ஆழமான நட்போ, நீ உன்னோடு நண்பனாக மாறுகிறாய். அந்த நட்பில் தனிமை கரைந்து விடுகிறது. இப்போது அர்த்தம், வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இந்த கேள்வி மனிதனை சோர வைக்கிறது. ஏனெனில் மனம் ஒரு பெரிய பதிலை தேடுகிறது. ஆனால் வாழ்க்கையின் அர்த்தம் ஒரு கருத்தாக இல்லை, அது ஒரு அனுபவம். நீ முழுமையாக இருக்கும் நொடி, அந்த நொடிதான் அர்த்தம். நீ இப்போது கேட்கிறாய். இந்த கேட்கும் செயலில் முழுமை இருந்தால், அதற்கு வெளியே வேறு அர்த்தம் தேவையில்லை. முயற்சி இல்லாத தியானம் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்ப்பதில்லை. அது வாழ்க்கையே அதன் இயல்பான நிறைவில் பார்க்க வைக்கிறது. இந்த பார்வை வந்தால், நீ பெரிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் குறையும். சிறிய விஷயங்களிலும் முழுமை வரும். நீ நடக்கும் விதம், நீ சாப்பிடும் விதம், நீ பேசும் விதம், இவை எல்லாம் தியானமாக மாறும். ஏனெனில் தியானம் என்பது ஒரு செயலின் பெயர் அல்ல, ஒரு இருப்பின் தரம். இந்த தரம் முயற்சியில் இருந்து வராது, அனுமதியில் இருந்து வரும். இப்போது ஒரு நுண்ணிய விஷயத்தை கவனிக்க. நீ இதையெல்லாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறாயா? அல்லது இது உன் உள்ளே ஒலிக்க அனுமதிக்கிறாயா? புரிதல் கூட சில நேரங்களில் ஒரு முயற்சி. அதை கூட ஒரு சுமையாக மாற்ற வேண்டாம். இந்த வார்த்தைகள் உன் உள்ளே விதையாக விழட்டும். விதை முளைக்க நீ இழுக்க வேண்டியதில்லை. மண்ணில் அமைதி வேண்டும். அந்த அமைதி நீதான். இப்போது இங்கே நிறுத்தவில்லை, ஆனால் ஒரு சிறிய இடைவெளி. இந்த இடைவெளியில் எதையும் செய்யாதே. இந்த எதையும் செய்யாத தன்மை ஒரு செயல் அல்ல, அது உன் இயல்பு. இங்கிருந்து இன்னும் ஆழமாக, இன்னும் மெதுவாக, இன்னும் நீளமாக தொடர முடியும். முயற்சி இல்லாத தியானத்தின் இந்த கட்டம் புரிதலின் கடைசி விளிம்பு. இதற்கு அப்பால் எந்த பாதையும் இல்லை, எந்த பயணமும் இல்லை. மனம் இங்கே கொஞ்சம் அச்சப்படலாம். ஏனெனில் மனம் எப்போதும் எதையாவது பிடித்து நிற்க வேண்டும். ஒரு கருத்து, ஒரு அனுபவம், ஒரு அடையாளம். ஆனால் இங்கே பிடிக்க ஒன்றுமில்லை. நீ இப்போது கேட்கிறாய், அப்படியானால் நான் என்ன செய்வது? இந்த கேள்வி வந்தவுடன் முயற்சி மீண்டும் தலை தூக்குகிறது. அதை குற்றம் சொல்ல வேண்டாம், அதை தடுக்க வேண்டாம். அதை கூட ஒரு அலை போல பாரு. அலை வருகிறது, அலை போகிறது, கடல் அசையவில்லை. இந்த பார்வை மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும் என்று உறுதி செய்யாது. ஆனால் மனம் அமைதியாக இல்லாத போதும் அமைதி மறையாது. இதுதான் பெரும்பாலானோர் தவறவிடும் புள்ளி. அமைதி என்பது ஒரு மனநிலை அல்ல. அமைதி என்பது மனநிலைகள் தோன்றும் வெளி. இந்த வெளி எப்போதும் இங்கேதான். நீ கவனிக்கிறாயா இல்லையா? அது பாதிக்கப்படுவதில்லை. இப்போது ஒரு சாதாரண தருணத்தை எடுத்துக்கொள். நீ ஒரு அறையில் உட்கார்ந்திருக்கிறாய். சத்தங்கள் இருக்கலாம், உடல் அசைவுகள் இருக்கலாம், எண்ணங்கள் ஓடலாம். இந்த எல்லாவற்றையும் தாண்டி ஒரு உண்மை இருக்கிறது. நீ இருக்கிறாய். இந்த இருக்கிறேன் என்ற உணர்வு எந்த முயற்சியும் இல்லாமல் உள்ளது. நீ அதை உருவாக்கவில்லை, நீ அதை காப்பாற்றவில்லை. அது தானாகவே உள்ளது. இந்த இருக்கிறேன் என்ற உணர்வை மனம் உடனே ஒரு பெயருடன் கட்டும். நான், என் வாழ்க்கை, என் கதைகள். ஆனால் அந்த பெயர்களுக்கு முன்பே இந்த இருக்கிறேன் இருந்தது. முயற்சி இல்லாத தியானம் இந்த பெயர்களை அகற்ற முயற்சி செய்யவில்லை. அவை ஒட்டியிருப்பதை பார்க்க வைக்கிறது. நீ பார்க்க ஆரம்பித்தவுடன் அவை தளர்கின்றன. இந்த தளர்வில் ஒரு மென்மையான வெறுமை. இந்த வெறுமை பயம் தரும் வெறுமை அல்ல. இது நிரம்பிய வெறுமை. எதுவும் இல்லாததால் வெறுமை அல்ல, எல்லாம் அடங்கியதால் வெறுமை. இந்த வெறுமையே மனம் உடனே வரையறுக்க முயற்சி செய்யும். ஒளி,
ஆனந்தம், ஆத்மா, சாட்சி, இந்த பெயர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டுகள் மட்டுமே. அவற்றில் எதுவும் உண்மையை பிடிக்கவில்லை. நீ அதை பிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனெனில் நீ அதிலிருந்து தனியாக இல்லை. இப்போது ஒரு மிக முக்கியமான விஷயம், முயற்சி இல்லாத தியானம் உன்னை உலகத்திலிருந்து பிரிக்காது. மாறாக உன்னை உலகத்தோடு இன்னும் நெருக்கமாக இணைக்கும். நீ ஒரு மரத்தை பார்க்கும்போது அது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு நிகழ்வு. நீ ஒருவரை சந்திக்கும்போது அவர் ஒரு கதாபாத்திரம் அல்ல, அவர் ஒரு உயிர். இந்த உணர்வு கருத்தில் இருந்து வராது, அது இந்த அமைதியில் இருந்து மலரும். இந்த அமைதியில் இருந்து செயல்கள் எழும்பும்போது அவை இயல்பாக இருக்கும். அவை வன்மையாக இருக்காது. அவை கணக்கிட்டு வராது. அவை சரியான தருணத்தில், சரியான அளவில், சரியான திசையில் வரும். இதையே பலர் பாய்ச்சல், ஓட்டம், அருள் என்று அழைத்தார்கள். ஆனால் பெயர் முக்கியமில்லை. முக்கியம் முயற்சி இல்லாத தன்மை. இப்போது ஒரு கடைசி பயத்தை பார்க்கலாம். நான் இதை புரிந்து கொண்டால் நான் என் இலக்குகளை இழந்து விடுவேனா? இந்த பயம் மனிதனை தொடர்ந்து துரத்துகிறது. உண்மை என்ன? இலக்குகள் விழும், ஆனால் தெளிவு வரும். முயற்சியில் இருந்து வந்த இலக்குகள் பயத்தில் இருந்து வந்தவை. தெளிவில் இருந்து வரும் இயக்கம் அழுத்தம் இல்லாதது. நீ செய்கிறாய், ஏனெனில் செயல் தானாக வருகிறது. அதற்கு பெயர் தேவையில்லை. இந்த நிலையில் வாழ்க்கை ஒரு பிரச்சனை அல்ல, அது ஒரு நடனம். நீ அதை கட்டுப்படுத்தவில்லை. நீ அதில் தொலைந்து போவதும் இல்லை. நீ அதில் இருக்கிறாய். இதுதான் முயற்சி இல்லாத தியானத்தின் மையம். இங்கே எந்த முடிவும் இல்லை, ஏனெனில் எதுவும் தொடங்கவில்லை. இந்த வார்த்தைகள் முடிந்த பின் ஒரு அமைதி இருக்கும். அதை பார்த்து இதுதான் என்று சொல்லாதே. அதை பார்த்து இது போய்விடுமோ என்று பயப்படாதே. அது நீ போக மாட்டாய். இங்கே இருந்து இன்னும் சொல்லலாம், ஆனால் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. இத்தனை நேரம் கேட்டதும் படித்ததும் ஒரு கருத்தாக மனதில் சேமிக்க வேண்டியதல்ல, ஒரு நம்பிக்கையாக பிடித்துக் கொள்ள வேண்டியதல்ல, ஒரு வழிமுறையாக நாளை இருந்து செய்ய வேண்டியதல்ல. இது ஒரு நினைவூட்டல் மட்டுமே. நீ எப்போதும் தேடிய அமைதி எங்கேயோ இல்லை, எதிர்காலத்தில் இல்லை, ஒரு சிறப்பு தருணத்தில் இல்லை. அது இப்போதே, இந்த கணமே, எந்த நிபந்தனையும் இல்லாமல் உள்ளது. மனம்தான் அதை மறந்து விடுகிறது, அதை தள்ளி வைக்கிறது, அதை அடைய வேண்டிய ஒன்றாக மாற்றுகிறது. முயற்சி இல்லாத தியானத்தின் ரகசியம் அமைதியே கொண்டு வருவது அல்ல, அமைதியை மறைக்கும் முயற்சிகளை கவனிப்பது. அந்த கவனிப்பே போதும். நீ கோபமாக இருந்தால் அதை ஆன்மீகத் தோல்வியாக பார்க்க வேண்டாம். நீ குழப்பமாக இருந்தால் நீ தவறான பாதையில் இருக்கிறாய் என்று நினைக்க வேண்டாம். நீ சோர்வாக இருந்தால் நீ பின்னடைந்து விட்டாய் என்று நம்ப வேண்டாம். இவை அனைத்தும் மனித அனுபவங்கள், அமைதிக்கு எதிரிகள் அல்ல. அமைதி இந்த எல்லாவற்றையும் தாங்கும் வழி. மேகங்கள் வரலாம், மேகங்கள் போகலாம், வானம் பாதிக்கப்படுவதில்லை. அதேபோல உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும், எத்தனை உடைப்புக்கள் நடந்தாலும், எத்தனை இழப்புக்கள் ஏற்பட்டாலும், உன் உள்ளே இருக்கும் அந்த அடிப்படை அமைதி எதாலும் சேதமடையாது. நீ அதை உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும், இப்போது இதை கேட்கும் நீ ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று உள்ளே ஒரு குரல் இருக்கலாம். நான் இதை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும், நான் எப்போதும் இப்படியே இருக்க வேண்டும். இந்த குரலும் மனத்தின் பழைய பழக்கம். அதை எதிர்க்காதே, அதை திருத்தாதே, அதை கேட்டுக்கொண்டே உன் கவனத்தை இப்போது இருப்பதிலே வைத்திரு. இப்போது உடல் எப்படி இருக்கிறது? இப்போது சத்தங்கள் என்ன? இப்போது உள்ளே என்ன ஓடுகிறது? இதில் எதையும் மாற்றாமல் இதையெல்லாம் தாங்கும் அந்த இருப்பை உணர். அந்த இருப்புக்கு பெயர் தேவையில்லை, விளக்கம் தேவையில்லை. அதுதான் நீ. நீ ஒரு பயணி அல்ல, நீ ஒரு தேடுபவன் அல்ல, நீ ஒரு சாதகன் அல்ல, நீ எப்போதும் வந்தடைந்தவன். இந்த புரிதல் வந்தவுடன்
வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்காது. சவால்கள் தொடரும், வலி வரும், மகிழ்ச்சி வரும். ஆனால் அவை உன்னை அடையாளமாக கட்டிப் போடாது. நீ சிரிப்பாய், நீ அழுவாய், நீ செயல்படுவாய். ஆனால் உள்ளே ஒரு ஆழமான ஓய்வு. இந்த ஓய்வு செயல்களுக்கு எதிரானது அல்ல. அது செயல்களின் மூலாதாரம். இந்த ஓய்விலிருந்து வரும் செயல் பயத்தில் இருந்து வராது, குறைபாட்டில் இருந்து வராது. அது முழுமையில் இருந்து வரும். இதுதான் வாழ்க்கையின் இயல்பு ஓட்டம். முயற்சி இல்லாத தியானம் உன்னை உலகத்திலிருந்து விலக்கவில்லை. அது உன்னை வாழ்க்கைக்குள் ஆழமாக இழுக்கிறது. நீ பேசும் வார்த்தைகளில், நீ பார்ப்பதில், நீ கேட்பதில் ஒரு உண்மைத்தன்மை வரும். நீ நல்லவனாக மாற முயற்சி செய்ய வேண்டியதில்லை. நீ சரியானவனாக மாற முயற்சி செய்ய வேண்டியதில்லை. நீ உண்மையாக இருக்க போதும் உண்மை அமைதியோடுதான் இருக்கும். இப்போது இந்த வார்த்தைகள் முடிகின்றன. ஆனால் நீ தொடங்கவில்லை. நீ இங்கேதான் இருந்தாய். நீ இங்கேதான் இருக்கிறாய். இந்த நொடியே சிறப்பாக்க வேண்டாம், புனிதமாக மாற்ற வேண்டாம். அதை அப்படியே விடு. அப்படியே விடும் இந்த எளிமை தான் மிக உயர்ந்த தியானம். எதையும் மாற்றாமல், எதையும் அடையாமல், எதையும் தள்ளாமல் இருப்பதற்கு ஒப்புக்கொள்வது. அந்த ஒப்புதல் ஒரு செயல் அல்ல, அது உன் இயல்பு.